சூரியன் ரோகிணி நட்சத்திரம் சாரத்தில் அமர்ந்திருந்தால் இவங்களுக்கு யார் யாரெல்லாம் நண்பர்களாக கூட இருப்பாங்க, யாரை இவங்க நம்பக்கூடாது, அவங்களால இவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சில நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போது நண்பர்களாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அஸ்வினி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரக்காரங்க இவங்க கூடவே இருப்பாங்க. இவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒன்றுன்னா அவங்க நிற்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. உண்மையான விசுவாசிகளாக இவங்க இருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரங்களால் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் உண்டு. அதே இந்த சூரியன் ரோகிணி நட்சத்திர சாரத்தில் நின்று பகை நட்சத்திரங்களாக யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், ராகு நட்சத்திரங்கள். அதாவது ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகஸ்ரீடம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு எதிரிகளாக வருவாங்க. எதிரிகள்னால் இவங்களால டைரக்டாக சண்டை போடுறதில்ல, இவங்கக்கிட்ட இவங்க ஏமாந்துருவாங்க. அதுதான் அவங்க சூழ்நிலையா அது என்னன்னு தெரியாது. பணம் வாங்கினாங்கன்னா இவங்க கொடுக்க முடியாது, லாக் ஆகிடுவாங்க. இவங்களால் சில மன உளைச்சல்கள், பொருளாதார இழப்புகள், அவமானங்கள் இதையெல்லாம் சந்திக்க நேரிடும். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், மிருகசிரிடம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரக்காரங்களால் தான் இவங்களுக்கு கெடு பலன்கள் வரும்னு அர்த்தம். அப்போது இவங்கக்கிட்ட ஓவராக பணப்புழக்கமோ ஓவர் அட்டாச்மெண்ட்டோ வச்சுக்காமல் சும்மா பேருக்கு பேச பிடிக்க இருந்தால் அதுவே இவங்க சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி அர்த்தம்.